இந்த படம், இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுங்க. 2 குழந்தைங்களோடு 2 பேர் இருக்காங்க. இது வந்து அந்த லதா அந்தோனியோடைய காதல் கதை தான் அது. அவங்களாம் 2 பேரும் பிளைண்டா இருக்காங்க. 2 பேரும் அழகா இருப்பாங்க பாருங்க. கொஞ்சம் கவனம் பாருங்களேன். ரொம்ப அது எப்படி அது காதல் வந்துச்சு தெரியல. பார்வை பார்க்காமயே 2 பேரும் காதல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்து அதான் ஓடி வாப்பா அந்த படத்துல இருக்க கதை தான் அது. குக்கு படத்துல இருக்காது. இதுதான் குக்கு படம். ஆமா. ராஜமுருகன் டைரக்டர் ராஜமுருகன் விகடன்ல போர் ரிப்போர்ட்டரா இருந்தார். அவரை என்ன இந்த அசைன்மெண்ட்டுக்கு போகலாமான்னாரு. திருவள்ளூர் போனோன்னு. என் வீடு பொந்தமல்லியில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே போயிட்டேன். அங்கே போன பிறகு நம்ம வந்து அது அந்தோனி லதா வீடு தேடின்னு போனோம். அதுல வந்து அந்த சீன்ல நம்ம வந்து அவர் வீட்டுக்குள்ள போகும்போது சின்ன வீடு, எதுவுமே இருக்காது, ஃபர்னிச்சர், ஒரு கட்டில் மட்டும் இருக்கும். 2 பசங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்க 2 பேரும் ஒரு கட்டில் உட்காந்து இருந்தாங்க. குழந்தைங்க அவங்க மேலே வந்து விளையாடி இருந்துச்சு. ரொம்ப எளிமையான ஒரு சூழ்நிலையில, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில. ஆனா 2 சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரும் பிளைண்டு, ஆனா 2 பேரும் சைட்லைட். பசங்க 2 பேரும் சைட்லைட். ஆமா, அது மட்டும் ஆறுதலா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்புறம் ராஜமுருகன் அவர் டைரக்டர், அவர் ஸ்டோரியும் டைரக்ட் பண்ணுவார். நியூஸ்க்கு போனா போய் சொல்ல மாட்டாரு, ஆனா அவர் ஒரு சீன் கிரியேட் பண்ணுவார். அந்த சீன் எப்படி இருக்கும்னு. இவங்க திரும்பி இவங்களை இட்டுன்னு போயிட்டு அந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அங்கே அவங்க கட்சி பிஸ்னஸ் பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த 2 குழந்தைங்க இட்டுன்னு போவாங்க, கட்சி வித்துனே வருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவர் வந்து அவங்க செயல்படுறதை பார்த்து தான் ஒரு ஸ்டோரி எழுதுவார். அந்த மாதிரி ஒரு மைண்ட் அவருக்கு வேலை செய்யும். இவங்களே அந்த செய்ய வச்சார். இவங்க 2 பேரும் வந்து ட்ரெயினில் ஏறினாங்க, கட்சி விற்றாங்க, அந்த மாதிரி. அப்போ தான் அந்த எடுத்த படம் தான் அது. அவங்க ட்ரெயின் பேக்ரவுண்டில் ட்ரெயின் இருக்கும், அவங்க நடத்து வருவாங்க.